வணக்கம் மக்களே. நான் கண்டிப்பாக இந்த கே ட்ராமாவை பற்றி பேசியே தரணும். அதான் பியாண்ட் த பார்ன்னு கூடிய ஒரு நியூ கொரியன் சீரிஸ். எதிர்பாராத வகையில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அடித்த கொரியன் சீரிஸ்ன்னு சொல்லுவேன். இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆனாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொரியன் சீரிஸ்ன்னு சொல்லலாம். ஒரு லீகல் ட்ராமாவை எந்த அளவுக்கு மூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மூவ் பண்ணியிருந்தாங்க. லவ்வை மட்டும் நாங்கள் காமிக்க மாட்டோம், எல்லாத்தையும் காமிப்போன்ற மாரி சூப்பராக ஸ்டோரியை பிளெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த அளவுக்கு எவனாலையும் ஒரு லீகல் ட்ராமாவை ப்ரெசன்ஸ் பண்ண முடியாதுன்னு வேறு லெவல் பண்ணிட்டாங்க. முக்கியமாக ஹீரோயினோட கேரக்டரை சொல்லியே தரணும் பாசிட்டிவ் பாயிண்டில். ஏன்னா ஹீரோயின்லாம் இந்த சீரீஸை டல் அடிச்சிருக்கோம். அவங்க பேசக்கூடிய அந்த பவர்ஃபுல்லான பாயிண்ட், அந்த சில விஷயங்கள்லாம் செம்மையாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தன் பக்கத்தில் ஒரு லாவை சொல்லின்னு இருப்பான், ஹீரோயினி அதோட டிஃப்ரெண்ட்டாக அதை நம்மக்கிட்ட கன்வே பண்ணுவாங்க. இதில் லாவ்ஸ்ன்றது ஒரு விதமாக ஹேண்டில் பண்ணாமல் ரெண்டு விதமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நான்லாம் இது வரைக்குமே லீகல் ட்ராமாவை பற்றி கொஞ்சம் குறைச்சி தான் எடை போட்டிருந்தேன். லீகல் ட்ராமா தானே, பெருசாக என்ன இருக்க போகுது, ஸ்டோரியை ஸ்லோவாக தான் கொண்டு போவாங்க, வேறு எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு யோசித்தேன். ஆனால் இது டோட்டலாகவே என் பாயிண்ட் ஆஃப் வியூவை மாற்றிடுச்சு. லீகல் ட்ராமானா இப்படி தாண்டா இருக்கணும்னு ஒரு மைண்ட் செட் எனக்குள்ளார அமைச்ச ஒரு சீரியஸ்ன்னு சொல்வேன். முக்கியமாக யோன் சியோக்னு ஒரு கேரக்டர் இருந்திருப்பார். சில டைலாக் தான் பேசுவார், ஆனால் ஒன்றும் அமைதியாக இருப்பார். சுறுசுறுன்னு ஒரு மாதிரி என்னடா இவன் இப்படி இருக்கானேன்னு ஒரு டவுட் ஆரம்பத்தில் வந்தாலும் போக போக அந்த கேரக்டரை நம்ம கூட கனெக்ட் பண்ண செஞ்சுருப்பாங்க. அவருடைய ஃபீலிங்ஸை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தருடைய ஸ்டோரியுமே செமையாக இருக்கும். ஸ்டோரி இல்லாத ஆட்களே கிடையாது. முக்கியமாக ஹீரோயினி கூட சில ஆட்கள் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஹோயோன் குக்கியோனுன்ற மாரி இந்த மாதிரியான சில கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஸ்டோரி சீரீஸில் தேவையே கிடையாது. அவங்களுக்கு தர வேண்டிய ஸ்டோரியை தேவையான அப்போ தந்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தேவையில்லாமல் இவனுக்கு ஸ்டோரியை தரேன்டா அப்படின்லாம் யாருக்கும் தராமல் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரியை தர வேண்டிய ஆட்களுக்கு தந்திருக்காங்க. முக்கியமாக நான் ரெண்டாவதாக ஒரு எபிசோடை சொல்கிறேன். ரெண்டாவது எபிசோட்லேயே என் மைண்ட் செட்டை டோட்டலாக இந்த சீரீஸ் மாற்றிடுச்சு. முக்கியமாக ஒருத்தருடைய ஸ்பேம் மொத்தமாகவே அழிஞ்சிருக்கும். அதனால் ஸ்பேமை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். அது நமக்கு சீரீஸ் பார்க்கும்போது தெரியாது. என்னடா போய் ஒரு ஸ்பேமுக்கு 500 மில்லியன் கிட்ட கேட்குறீங்களேன்னு ஆரம்பத்தில் ஒரு டவுட் வரும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பேக் ஸ்டோரியை கொண்டு போய் ஒரு மியூசிக்கை ஹேண்டில் பண்ணி நம்மளை எல்லாருமே எமோஷ்னல் ஆகிடுவாங்க. ஏகப்பட்ட எபிசோட் எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஒரு அப்யூசிவ் கேஸுமே உள்ளார ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் செம எமோஷ்னலாக போயிருக்கும். டைலாக்கு சும்மா பாராட்டியே தரணும். நான் கொரியனெல்லாம் பார்க்க கிடையாது, இங்கிலீஷில் தான் பார்த்தேன். டைம் கிடச்சுன்னா இங்கிலீஷில் பாருங்கள். கொரியனோட இங்கிலீஷ் செமையாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இங்கிலீஷில் சில டைலாக்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக டைலாக் எழுதுகிறவங்கள பாராட்டி எழுதுறணும். ஒவ்வொரு டைலாக்கையும் அவ்வளோ செமையாக எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு டைலாக்குமே மனசில் நிற்கும்னு சொல்லலாம். முக்கியமாக கங்ஹ்யோ மீன் அந்த கேரக்டர்லாம் சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அவங்க இருக்கிறதால தான் சீரீஸே அந்தளவுக்கு சூடு பிடிச்சிருக்கு. உண்மையாலுமே சொல்லப்போனால் இதில் ஒரு புது ஆட்டானியாக கங்ஹ்யோ மீன் வராங்க. இதுக்கு முன்னாடியே லிட்டிகேஷன் கூடிய ஒரு ஆஃபீஸில் யோன் சியோக்குன்னு இருக்கார். ஒரு நியூ பைக்கும் அதுக்கு எடுத்தது. இப்போதைக்கு அந்த ஆஃபீஸில் முன்னவே வேலை செய்கிறவருக்கு போகக்கூடிய அந்த சில கேஸ் இன்வால்மெண்ட்டை தான் காமிச்சிருக்காங்க. இந்த ஸ்டோரியை நான் முக்கியமாக பாராட்டேன்னா கங்ஹ்யோ மீனுக்காகவே பாராட்டலாம். ஏன்னா அவங்க இருக்கிறதால தான் இந்த ஸ்டோரி நம்ம கூட ஹேண்டில் ஆகுது. ஏன்னா கங்ஹ்யோ மீனும் புதுசாக தான் லா ஃபார்மில் ஆட் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லிட்டிகேஷனில் இப்போ தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு கேஸும் போக போக தான் கிடைக்க செய்யும். ஃபஸ்ட்டு ட்ரையல் நடக்கும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் டைம் ஒரு கிரிமினல் கேஸ் அட்டான் பண்ணும்போது அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஒருத்தவர் அவங்கள பார்த்து அட்டார்னி கங்ஹ்யோ மீன்னு சொல்லிட்டதுக்கப்புறம் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குது, இந்த மொத்த விஷயங்களையும் அழகாகவே பிளெண்ட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக ஆக்ட்ரஸை பாராட்டி எதிரணும். உண்மையாலுமே இது அந்த ஆக்ட்ரஸோடைய ஃபஸ்ட்டு மெயின் ரோலான ஒரு சீரியஸாக அமைச்சிருந்தாங்க. உண்மையாலுமே உங்களால் நம்ப முடியாது, இதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு மெயின் ரோலாக நீங்கள் யோசிப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு புது ஆக்ட்ரஸாக தான் முகமாகவும் உள்ளார ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு புது அட்டானியாகவும் உள்ளார வந்திருக்காங்க. இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஏகப்பட்ட ஸ்டோரியை பார்க்குறதுனால எனக்கு இந்த சீரீஸ் ரொம்பவே செட் ஆகிருக்கு. கங்ஹ்யோ மீன் மட்டும் இல்லைனா இந்த ஸ்டோரியை ஒரு ஆளுக்கு லூசிங்காக தான் போயிருக்கும். அது வகையில் எனக்கு அந்த கங்ஹ்யோ மீனோடைய கேரக்டர் பிடிச்சிருந்துச்சி. யோன் சியோக்குன் அவரையும் வச்சு அவருடைய ஒய்ஃபையும் வச்சு ஒரு சில ஸ்டோரிஸ் வரும். அவங்க ஒய்ஃபோடைய ஸ்டோரிஸ் செம சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒய்ஃப்க்கு என்ன தேவைன்ற விஷயத்த அழகாகவே திட்டவட்டமாக சொல்லியிருப்பாங்க. எனக்கு தேவையான ஃபீலிங்ஸ் தான். அந்த ஃபீலிங்ஸ் யோன் சியோக்குன் கிட்டே வரலன்னும் போது வேறு ஒருத்தர்கிட்ட வருதுன்னும் போது நான் அவர்கிட்ட போகிறது தான் சரின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாரி ஒரு எபிசோடில் ரெயின்போ வச்சு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது கலர்ஸுன்றது நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த சில ஃபீலிங்ஸை குறிக்குதுன்ற மாரி அந்த ரெயின்போ கலரை வச்சு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் எப்பட்றா பண்ணீங்க, யாரா டைலாக் எழுதுன்ற மாரி ஒவ்வொரு டைலாக்கும் பாராட்டணும். ஸ்க்ரீன் பிளேவும் அந்தளவுக்கு இருந்திருக்கும். ஒவ்வொரு எபிசோடு 1 மணி நேரம்னா எபிசோடு ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது என்னடா இவ்வளோ லேகாக இருக்குது, இவ்வளோத்தர் இழுக்கிறாங்களேன்னு தோணும்.
ஆனால் நீங்கள் கடைசியாக இந்த சீரீஸை ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு சாட்டிஃபிகேஷன் ஃபீலிங்ஸ் வரும் பாருங்க, அதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு எபிசோட் ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் கொஞ்சம் லேகாக ஃபீல் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் சாட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சீரீஸ் அந்த ஒரு இடத்துல ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த மாதிரி தான் ஒவ்வொரு எபிசோடுமே மேக் பண்ணியிருக்காங்க. எபிசோடோடைய குவாலிட்டியாக இருக்கட்டும், ஒவ்வொரு எபிசோடில் ஹேண்டில் பண்ண கேஸ்க்குமே ஒரு ஆளுக்கு டெப்த்து தந்திருக்காங்க. எந்த கேஸுமே உங்களால் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இதில் இந்த கேஸ்லாம் தேவையில்லாத ஆணின்னு உங்களால் எந்த கேஸுமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு கேஸும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. நான் இதில் பாராட்டுறதே அந்த ஸ்டோரி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டோரியை எழுத வேண்டிய ஆட்களுக்கு எழுதியிருந்தாங்க. முக்கியமாக ஜின்வுன்னு ஒரு கேரக்டர் இருப்பார். அவருக்கு ஒரு ஸ்வீட்டான ஸ்டோரி போயிருக்கும். ஜின்வுக்கு மின்ஜியாங் மேலே ஒரு சின்ன கிரஷன் காமிச்சிருப்பாங்க. மின்ஜியாங்க்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கும். ஒரு 41 வயசு ஆகுது. 21 வயசில் ஒரு குழந்தையுமே இருக்காங்க. அதெல்லாம் வச்சுக்கின்னு ஜின்வு அவங்கள லவ் பண்ண ஆரம்பிப்பார். அந்த ஸ்டோரி எப்படி அவங்க ஒன்றா சேர்க்க போகிறாங்கன்ற மாரி சில க்யூரியாசிட்டியான விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு ஆளுக்கு நல்லா இருந்திருக்கும். முக்கியம் நம்ம கேங் ஹியோமினுடைய சிஸ்டர் அதுக்கு அடுத்ததாக அம்மாவை பற்றி பேசி எதிரணும். அவங்க 2 பேரை வச்சு சில ஸ்டோரி லைன்ஸ் போகும். முக்கியமாக நீங்கள் இந்த சீரீஸில் கங்ஹியோமினுடைய சிஸ்டரை பார்க்குறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதை தொடர்ந்து கங்ஹியோமினுடைய அம்மாவை பார்க்குறது அதிகமாக இருக்கும். அவங்கள பற்றி நான் கண்டிப்பாக பேசி எதிரணும். ஏன்னா அந்த கேரக்டர் ஆரம்பத்தில் பார்க்கும்போது என்ன இப்படி இருக்காங்க, கங்ஹியோமினுக்கே அவங்கள பிடிக்கலாம், அப்படி என்ன தப்பு பண்ணியிருப்பாங்கன்ற மாரி அவங்க பண்ணக்கூடிய தப்பு நம்மக்கிட்ட முதல்ல சொல்லிடுவாங்க. அந்த தப்பை கேட்கும் போது நமக்கே ஒரு கோவம் வரும். அதுக்கப்புறம் அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக 11th எபிசோடில் அவங்க எதுக்காக அந்த மாரி பண்ணாங்கன்ற மாரி வேறு லெவலான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தந்திருப்பாங்க. பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அடிச்சிக்கவே முடியாது. ஏன்னா எமோஷ்னலான சீனுக்கு ஏற்ற மாரியான மியூசிக்கை போட்டிருப்பாங்க. சில இடத்துல அட்டார்னிஸ் எப்படி யூஸ் ஆகுறாங்கன்ற மாரி அந்த லீகல் ஃபீல்டை அழகாகவே பிடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் தொடர்ந்து ஒரு முக்கியமான விஷயத்தையும் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதான் லவ்ன்ற விஷயம். அந்த லவ்ன்ற விஷயத்தை தேவையான இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. நானும் ஆரம்பத்தில் பயந்துன்னு இருந்தேன், காங்ஹியோமினுக்கும் யோன் சியோகூனுக்கும் ஒரு லவ்வை செட் பண்ணுறாங்களோன்னு. அதுக்காக அங்கங்கே லீடப்லாம் வச்சுட்டு போயிருந்தாங்க. அதை ஓரளவுக்கு டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கங்ஹியோமின் இப்போ தான் ஃபஸ்ட் இயரே ஹேட் ஆகிறாங்க. ஆனால் யோன் சியோகூன் இதுக்கு முன்னாடி லிட்டிகேஷனில் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கார். இவங்க 2 பேருக்குள்ளே எப்போ ரிலேஷன்ஷிப் போகணும்னு யோசிச்சேன். அதை ஓரளவுக்கு செம்மையாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக யோன் சியோகூன் கங்ஹியோமின் கிட்ட அவருடைய ஸ்டோரியை சொல்லும்போது அந்த ஸ்டோரியை நம்ம கிட்ட சொல்கிற மாரி இருக்கும். ஒவ்வொரு ஆட்களும் அவங்க ஸ்டோரியை வந்து இந்தமாரி யோன் சியோகூன் இல்லைனா கங்ஹியோமின் கிட்ட சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த ஸ்டோரியை நம்ம கிட்ட சொல்கிற மாரி ஒரு ஃபீல் ஆகும். முக்கியமாக சொல்லப்போனால் ஏகப்பட்ட சீனை இந்த சீரீஸில் சொல்லலாம். கங்ஹியோமின் அவங்களுக்கு நடந்த விஷயத்தை யோன் சியோகூன் கிட்ட சொல்லுவாங்க. யோன் சியோகூன் அவருடைய எக்ஸை பற்றி கங்ஹியோமின் கிட்ட சொல்லுவார். அந்த விஷயங்கள்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாரி இருக்கும். நம்ம கிட்ட தான் அந்த ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாரி ஒரு ஃபீல் அடிச்சிருக்கும். அதாலே நான் சொல்கிறேன், டைம் கிடச்சுன்னா இங்கிலீஷில் பாருங்கள். மேக்ஸிமம் கொரியன்லேயும் நீங்கள் பார்க்கலாம். இருந்தாலும் கொரியனில் பார்த்தா அந்த டைலாக் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல. நான் டப்புள் தான் பார்த்தேன். அதில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. டப்பில் பார்க்குற வகையில் கொரியனில் பார்த்தா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. மேபி வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொரியனில் பார்த்தா இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நான் இங்கிலீஷ் டப்பிங்கில் பார்த்ததுனால எனக்கு இந்த சீரீஸ் மாஸ்டர் பீஸாக இருந்துச்சுன்னு சொல்வேன். அது மட்டும் இல்லாமல் இல்லை நெகட்டிவ்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எல்லா எபிசோடுமே லேக் அடிக்குங்க. ஆனால் அந்த லேகில் தான் பாயிண்ட்டே பிடிச்சிருக்காங்க. ஒரு சீரீஸ் ஒரு எபிசோட் உங்களுக்கு லேக் அடிக்குதுன்னா கண்டிப்பாக அந்த எபிசோட் ஜெயிக்க போகுதுன்னு அர்த்தம். கடைசியாக ஒரு சாட்டிஃபிகேஷன் ஃபீலிங்ஸையும் தந்துருந்துருப்பாங்க. அதுலேயே நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிக்கும். பெரிய நெகட்டிவ்னே அதையும் சொல்ல வரும்ல, சில நெகட்டிவ்ஸ் உள்ளார இருக்குது. ஆனால் கடைசியாக ஒவ்வொரு எபிசோடும் எண்ட் ஆகும்போது அந்த நெகட்டிவ்ஸை மொத்தமாகவே மூடி மறைச்சிடுவாங்க. அது வகையில் தான் நான் இந்த இடத்துலையுமே நெகட்டிவ்ஸ் எதையுமே சொல்லாமல் டோட்டலாக இந்த ரிவ்யூவை கட் பண்ணுறேன். நான் லிட்ரலி சொல்கிறேன், இது மாஸ்டர் பீஸ். உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா செக் பண்ணுங்கள். ஓரளவு அப்படி உங்களால் பார்க்க முடியாத பட்ஜெட்டில் நம்மளே ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருக்கோம். அதோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் தரேன். அதை கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது வகையில் இதோட இந்த ரிவ்யூ நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.